சற்று முன் எடப்பாடி ஸ்டாலின் திடீர் சந்திப்பு. கூட்டணி ஆட்சிக்கு தயார். காங்கிரசுக்கும் விஜய்க்கும் ஒட்டுமொத்தமாக அதிர்ச்சி கொடுக்கும் தமிழக அரசியல். அதாவது நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலில் திமுக, அதிமுக போன்ற கட்சிகளை ஓரம் கட்டிவிட்டு விஜயின் கட்சி 108 இடங்களை பிடித்து சரித்திரம் படைத்திருந்தது. இப்படியான ஒரு வெற்றியை யாருமே எதிர்பார்த்திருக்க மாட்டார்கள். அப்படி ஒரு வெற்றியை விஜய் சாத்தியப்படுத்தி காட்டினார். ஆனாலும் கூட முழுமையாக சாத்தியப்படுத்தவில்லை என்பதுதான் நிதர்சனமான உண்மை. அதற்கு காரணம், தமிழ்நாட்டில் இருக்கும் 234 தொகுதிகளில் 118 தொகுதிகளை பிடித்தால் மட்டும்தான் சிங்கிள் மெஜாரிட்டியாக ஆட்சியை பிடிக்க முடியும். அதாவது ஒரு கட்சியோ அல்லது கூட்டணி கட்சியோ ஆட்சி அமைப்பதற்கு குறைந்தபட்சம் தமிழகத்தில் 118 தொகுதிகளில் வெற்றி பெற்றாக வேண்டும். ஆனால் விஜயின் கட்சியோ 108 இடங்களில் மட்டுமே தான் வெற்றி பெற்றது. ஆகவே இன்னும் 10 இடங்கள் பின்தங்கியிருக்கிறது. இதன் காரணமாக விஜய் ஆட்சி அமைக்க வேண்டுமென்றால் மற்ற சிறு சிறு கட்சிகளின் ஆதரவு தேவைப்பட்டது. அதன் தொடர்ச்சியாக 5 தொகுதிகளில் வெற்றி பெற்றிருக்கும் காங்கிரஸ் கட்சியின் உதவியை விஜயின் கட்சி நாடியது. அதற்கு காங்கிரஸ் கட்சியும் இப்போது ஆதரவு அளித்துள்ளது. இதனால் விஜயின் கட்சியின் 108 தொகுதிகளும் காங்கிரஸ் கட்சியின் 5 தொகுதிகளும் இணைந்துவிட்டால் 113 தொகுதி வந்துவிடும். கூடுதலாக இன்னும் 5 தொகுதிகள் வந்தாலே போதுமானது. இதுவும் கூட விஜய் நினைத்தால் சாத்தியம்தான். ஏனென்றால் காங்கிரஸ் கட்சி வருவதற்கு முன்பாகவே டிடிவி தினகரனின் கட்சியான அமமுக கட்சி விஜய்க்கு ஆதரவை தெரிவித்துவிட்டது. ஆகவே அமமுகவிடம் ஒரு எம்எல்ஏ இருக்கிறது. அதை சேர்த்தால் 114 தொகுதிகள் விஜய் கட்சிக்கு கிடைத்துவிடும். இதுபோக பாமகவிடமும் பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறார் விஜய். அப்படி பாமக வந்துவிட்டால் அவர்களிடமும் 4 தொகுதிகள் இருக்கிறது. அதையும் சேர்த்துவிட்டால் 118 மொத்தமாக கிடைத்துவிடும். அதே சமயம் ஒருவேளை பாமக வரவில்லை என்றாலும் கூட விசிக, கம்யூனிஸ்ட் போன்ற கட்சிகள் விஜய் கட்சிக்கு வருவதற்கு தயாராகத்தான் இருக்கிறது. அதை அவர்கள் சமீபத்தில் நிருபர்களிடம் கொடுக்கும் பேட்டிகள் மூலம் நம்மால் புரிந்து கொள்ளவும் முடிகிறது. ஆகவே பாமக வரவில்லை என்றாலும் விசிக, கம்யூனிஸ்ட் கட்சிகள் வந்துவிட்டால் அதிலும் 6 தொகுதிகள் கிடைத்துவிடும். ஆகவே எப்படி பார்த்தாலும் சிறு சிறு கூட்டணி கட்சிகளை விஜய் பக்கம் இழுத்து கொண்டாலே விஜயால் எளிதாக ஆட்சியை அமைத்துவிடலாம். இப்படிப்பட்ட சூழலில்தான் விஜயும் முதல்வர் பதவி ஏற்பதற்காக ஆளுநரிடம் ஒப்புதல் பெற்று நாளைய தினம் முதல்வர் பதவியை ஏற்க உள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகியிருக்கிறது. ஆனால் இந்த நிலையில் திடீரென பயங்கர அதிர்ச்சியாக திமுக தலைவர் ஸ்டாலின் மிகப்பெரிய ஒரு முடிவை எடுத்திருக்கிறார். ஆமாங்க, இதுநாள் வரையிலும் திமுகவுக்கு ஆதரவாக இருந்து இப்போது முதுகில் குத்தியது போல செய்தது காங்கிரஸ் கட்சிதான். ஆகவே இந்த இடத்தில் விஜயை கூட ஓரளவுக்கு திமுக மன்னித்து விடலாம். ஆனால் காங்கிரஸ் கட்சி செய்த இந்த துரோகத்தை மன்னிக்க முடியாது என்று திமுக முடிவெடுத்துள்ளது. இப்போது மிகப்பெரிய வரலாற்று முடிவையும் அதற்காக எடுக்க உள்ளது. அதிமுகவின் பொதுச் செயலாளர் எடப்பாடியை சந்தித்து அதிமுக கூட்டணியும் திமுக கூட்டணியும் இணைந்தாலே எளிதாக ஆட்சி அமைத்து விட முடியும். ஆகவே அந்த ஒரு கணக்கை மனதில் வைத்து முதல்வர் ஸ்டாலின் எடப்பாடியை சந்தித்து பேசி வருவதாகவும் தகவல்கள் வெளியாகியிருக்கிறது. ஏற்கனவே இது குறித்த தகவல்கள் அதிகாரப்பூர்வமற்ற முறையில் பேசப்பட்டதாகவும் அதற்கு எடப்பாடியும் ஓகே சொன்னதாகவும் தகவல்கள் வெளியாகி வந்தது. அப்படி ஒருவேளை திமுக, அதிமுக கூட்டணி இணைந்துவிட்டால் உடனடியாக திமுக வெற்றி பெற்ற ஏதேனும் ஒரு தொகுதியில் சம்பந்தப்பட்ட வேட்பாளர் வாபஸ் வாங்கிவிட்டு அந்த தொகுதியில் மீண்டும் முதல்வர் ஸ்டாலின் போட்டியிட இருப்பதாகவும் அந்த தேர்தலில் வெற்றி பெற்று ஸ்டாலின் முதல்வராகவும் எடப்பாடி துணை முதல்வராகவும் இணைந்து செயல்பட இருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகியிருக்கிறது. ஆகவே இந்த ஒரு செய்தி விஜய்க்கும் காங்கிரசுக்கும் மிகப்பெரிய இடியை இறக்கியுள்ளது. சரி, நீங்க சொல்லுங்க, முதல்வர் ஸ்டாலின் எடுக்கப் போகும் இந்த ஒரு முடிவு சரிதானா என்பதை பற்றியும், குறிப்பாக காங்கிரஸ் செய்த இந்த ஒரு துரோகத்திற்கு இந்த ஒரு முடிவுதான் சரியாக இருக்குமா என்பதை பற்றியும் உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்ட்ல தெரிவிங்க. மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, மற்ற அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.